சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நள்ளிரவிலும் தண்ணீர் பிடிக்க பெண்கள் அலைந்து திரிந்து வருகின்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை தாண்டவமாடுகிறது. டி நகர், தாமஸ் சாலை, சிஐடி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாது பல பகுதிகளில் எந்த நேரத்தில் குழாய்களில் குடிநீர் வரும் என்பது தெரியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். குளிக்க மற்றும் குடிக்க தண்ணீர் இல்லாததால் மாநகர குடிநீர் நிலையங்களுக்கு அவர்கள் நள்ளிரவில் நேரடியாக சென்று தண்ணீர் பிடித்து வருகின்றனர். அதிகாலை 3 மணிக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக கூறும் அவர்கள் அந்த தண்ணீர் சில மணி நேரம் மட்டுமே வருவதாக கூறுகின்றனர். நைட்டு பகலாம் இதுமாரி டெய்லியும் நாங்கள் தண்ணி பிடிச்சிருந்தா டெய்லியும் நைட்டு ஒரு 10 மணி வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு எடுப்போம் வண்டியை. நைட்டு 3 மணிக்கு தண்ணி பிடிப்போம். இப்போ காலையில் வர 8 மணி வேலைக்கு போனோம். நாங்கள் எப்போ படுக்குது எப்போ தூங்குது இல்லாமல் வர இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் கரெக்டாக 10 மணிக்கு தண்ணி விட்டுருந்தாங்க. மிச்சம் 10 மணிக்கு விட்டாங்க, விடிய வரைக்கும் ஓடும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஓட்டு வாங்கிட்டாங்க. இப்போ 4 மணி தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருந்தால் எப்படி அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. லேடிஸ் நாங்கள் 1:30 மணி 2 மணி நாங்கள் வண்டியில் எடுத்துன்னு போகிறோம். அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இப்போ பையன் இருக்கிறதுனால பையன் கூட நாங்கள் வரோம். இப்போ பையனை நாங்கள் தண்ணி தான் வரணும். எது நடந்தாலும் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. கரெக்டா? நீங்களே சொல்லுங்கள் நியாயமா? ஆனால் மற்றதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வராங்க. வீட்டாண்ட ஓட்டு போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு மட்டும் வராங்க. ஆனால் எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது. கை குழந்தை வச்சுட்டு சீக்கிரமாக வேலைக்கு போக முடியல. விடிய தண்ணி பிடிச்சிருந்தா காலைல நாங்கள் எப்போ எழுந்து வேலைக்கு போகிறது. இது இல்லாமல் நாங்கள் வள்ளூர் கோட்டில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரோம். தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகாலையில் விநியோகிக்கப்படும் தண்ணீரை இரவு 11 மணிக்கே விநியோகித்தால் தண்ணீர் பிடிக்க வசதியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் இவர்கள். 3 மணிக்கு விட்டு 5 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிட்டா இங்கே பாதி பில்டிங்கு தண்ணி கிடைக்காது. தண்ணி ரொம்ப கஷ்டம். அதான் ஒரு 4.5 கிலோ முடிஞ்சிடும். மிஞ்சி போனது அந்த 10 பேர் இங்கே இருக்கிறவங்க பிடிப்போம், அவ்வளோதான். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க தண்ணிக்கு? எங்களுக்கு தண்ணி சீக்கிரம் விட்டு சீக்கிரம் இது பண்ணாங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எல்லாமே இருக்கும். 8 மணிக்கு விட்டாங்கன்னா இந்த டைமில் எல்லாம் பிடிச்சிட்டு படுத்துருவாங்க. இந்த டைமில் விட்டால் நாங்கள் எத்தனை மணிக்கு பிடிச்சி நாங்கள் எத்தனை மணிக்கு படுத்து நாங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறது? இதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் வீட்டில் இருக்கிறோங்க, ஏதோ ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கிறோம். தண்ணி இல்லாமல் அந்த சம்பாதனை விட்டுட்டா நாங்கள் எங்கேயா போவோம்? ரவிக்கெல்லாம் கண்ணு முழிக்கிறோம். எங்களால் முடியல. மழை வந்துடுது, அப்புறம் போயிட்டு எங்களால் வேலைக்கு போக முடியல. அந்த 2000 எங்களால் சம்பாதிக்க முடியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வயசானவங்க எங்களால் முடியல. தலை சுற்றுது, மழக்கம் வருது. 3 மணிக்கு தண்ணி விட்டாங்க, நாங்கள் எப்படி பிழைக்கிறது? எல்லாரும் தூக்கம் கட்டுப்பது. எங்களுக்கு 11 மணிக்கு தண்ணி வரணும். 11 மணிக்கு வந்தால் தான் ஆளுக்கு 5 கூட 10 கூட முடிய மாட்டேன். எங்களால் 10 கூட தண்ணி பிடிச்சி குடும்பம் பண்ண முடியல. தண்ணி எங்களுக்கு 11 மணிக்கு வரணும். எல்லாரும் அடியில் தள்ளி அண்ணாலும் எல்லாம் அடிச்சுன்னு போகிறவள் தான். எல்லாரும் அடிச்சுன்னு பேசணும். ஆம்பளைங்களாம் இதனால அடிச்சுன்னு போக முடியாது. பொம்பளை அண்ணாட சண்டை.